அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, அரசியல் களம். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் தாயகத்திலிருந்து தாயக உடவியலாளர் இரா மைதர் அவர்கள் இணைகின்றார். வணக்கம் இரா மைதரன். வணக்கம் தனாண்ணா, அன்பர்களுக்கும் நேர வணக்கம். உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் நாங்கள் முதலில் செம்மணி தொடர்பாக பார்ப்போம். செம்மணியினுடைய அகழ்வு பணி 2ஆம் கட்ட பணி நிறைவுக்கு வந்திருப்பதாக செய்திகள் வந்திருக்கின்றது. இந்த 2ஆம் கட்டம் நிறைவுக்கு வந்திருக்கின்ற நேரத்தில் என்ன நிலைமை என்றதை எங்களுடைய உறவுகளுக்கு கூறுவீர்களா? உண்மைதான். இன்றைய தினம் ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டதை போன்று 45 நாட்கள் 2ஆம் கட்ட அகழ்வு பணிக்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் இன்றைய தினம் 45வது நாள் அகழ்வு பணி நிறைவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. இதுவரை மொத்தமாக 240 எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. இப்போ நேற்றைய தினமே 240 அடையாளம் காணப்பட்டிருந்தது. இன்றைய தினம் இறுதி தினம் என்ற வகையில் மேலதிகமான அகழ்வு பணிகள் எதுவுமே இடம்பெறாது. ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட 80 தொகுதிகளை முழுமையாக மீட்கின்ற பணிதான் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது. ஆகவே இன்றைய தினம் அந்த மேலதிகமாக ஒரு நாள் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டாலும் மேலதிகமாக எந்த 80 தொகுதிகளும் அடையாளம் காணப்படாது. நேற்றைய தினம் அடையாளம் காணப்பட்ட 240 80 தொகுதிகளோடுன்னு 2ஆம் கட்ட அகழ்வு பணி முடிவுக்கு வந்திருக்கின்றது. அந்த வகையில் இன்றைய தினம் அகழ்வு பணி முடிவுக்கு வருகின்ற போது 239 எண்பு தொகுதிகள் முழுமையாக மீட்கப்பட்டிருக்கின்றன. அதோடு இன்றைய தினம் அந்த அகழ்வு பணிகள் முடிவுக்கு வந்திருக்கின்றது. நேற்றைய தினம் ஏற்கனவே நாங்கள் சில தினங்களுக்கு முன்னர் கூறியிருந்தோம், ஒரு கொத்து கொத்தாக உடலங்கள் எலும்புக்கூடுகள் அங்கே அடையாளம் காணப்பட்டிருந்தது. அதிலும் குறிப்பாக ஒரு சில தினங்களுக்கு முன்னர் ஒரு தொடர்ச்சியாக ஒன்றன் மேல் ஒன்றாக ஒரு குவியலாக அப்படியே பரவலாக போடப்பட்டக்கான வெளிப்பாடாக ஒரு 8 எலும்பு தொகுதிகள் ஒரு இடமாக அப்படியே ஒன்றோடொன்று தொடர்புபட்டதாக அந்த எலும்பு தொகுதி காணப்பட்டது. அதை நேற்றைய தினம் முழுமையாக அது மேலும் அது அகழ்ந்து அது அடையாளப்படுத்தப்பட்ட போது ஒரு மண்டையோடு மட்டும் தனித்தாக காணப்பட்டு இனிய எலும்புக்கூடுகள் அங்கே 7 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருந்தன. அந்த மற்ற 8வது அந்த மண்டையோட்டை அடிப்படையாக வைத்து கொண்டு அகழ்ந்த போது ஒரு அமர்ந்த நிலைமையிலே கால்களை கட்டியவாறு, அதாவது சப்பானி கட்டி இருக்கின்ற அந்த வடிவத்திலே சப்பானி கட்டியவாறு இருந்து கொண்டு கைகள் அந்த கால்களுக்கு மேலாக படுகின்ற வகையிலே தலை சாய்த்து ஒரு பக்கம் சாய்ந்து முன்பக்கமாக தலை சாய்ந்து அந்த அலகுகள் எல்லாம் பேர்க்கப்பட்ட நிலைமையிலே அந்த அந்த எண்பு தொகுதியினுடைய அமைப்பை பார்க்கின்ற போது ஒரு இயல்பான நிலைமையிலே அந்த அந்த எண்பு ஒரு உடல் அங்கே புதைக்கப்பட்டிருந்தால் தாடை எலும்பு சிதைவடையக்கூடிய வாய்ப்புகள் இருந்திருக்காது. தாடை எலும்பு சிதைவடைந்து மண்டையோடு சிதறடிக்கப்பட்ட நிலைமையிலே அந்த மண்ணுக்குள்ளே அப்படியே அமர்ந்திருந்த வகையிலே ஒரு எலும்பு தொகுதி அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது. ஆக 240 எலும்பு கூடுகள் அடையாளம் காணப்பட்ட நிலைமையிலே இது ஒன்று, மற்றவை அனைத்துமே ஒரு மேற்பரப்பிலே கிடையாக படுத்திருப்பதை போன்று அப்படியே காணப்பட்ட எலும்பு கூடுகள்லாம் மீட்கப்பட்டது. அது ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்த வகையிலும் ஒன்றன் மேல் ஒன்றாகவும் இல்லை ஒன்று அனைத்தவாறும் அவ்வாறு காணப்பட்டிருந்தாலும் அவை அனைத்துமே கிடையாக அப்படியே ஒரு படுக்கையில் கிடப்பதை போன்று மீட்கப்பட்டது. முதல் முறையாக ஒரு எண்பு தொகுதி ஒன்று சப்பானி கட்டி அமர்ந்த வகையிலே அந்த 8 எலும்புக்கூடுகளுடைய அந்த காட்சியை நீங்கள் பார்க்கின்ற போது நான் நினைக்கின்றேன், முதலிலே இந்த சப்பானி கட்டியவாறு இருந்த நபர் தான் புதைக்கப்பட்டிருக்கின்றார். ஒரு குழி தோண்டப்பட்டு அதிலே அவர் அப்படியே போடப்பட்டு அவர் என்றால் அந்த அவருடைய மண்டையோட்டு மட்டத்துக்கு மேலாகத்தான் ஏனைய 7 எலும்புக்கூடுகளும் காணப்படுகின்றது. ஆகவே அவர் முதலிலே அங்கே புதைக்கப்பட்டதற்கு பிற்பாடு அதற்கு அருகாமையில் அந்த சில இடங்களிலே அந்த பாலைவனங்களில் உங்களுக்கு தெரியும், அந்த கழுத்து மட்டத்துக்கு ஒருவரை புதைத்து விட்டு சென்று விடுவார்கள். அவர் அப்படியே மேலேயும் பெற முடியாது, எதுவுமே செய்ய முடியாது, அப்படியே தானாக அந்த மரண வேதனை அனுபவித்து மரணத்தை சந்திக்கின்ற வகையிலே அவ்வாறான ஒரு தண்டனை அவ்வாறு வழங்கப்படும்.
அதே அதே ஒத்ததாகத்தான் இது ஞாபகத்துக்கு வருகின்றது. ஆனால் அவருடைய தலை குப்பர சாய்ந்த நிலையில் இருக்கின்றது. அந்த அந்த ஏனையவர்களுடைய எலும்பு தொகுதிகள் இருப்ப இந்த மட்டத்துக்கு மேலாக இல்லாமல் சாய்ந்தபடியே இருக்கின்றது. இவரை முதலிலே போட்டு அதுக்கு பின்னரான் அதிலே போடப்பட்டிருக்கின்றார் என்று சொன்னால், ஒருவேளை இவர்கள் அனைவருமே ஏதோ ஒரு விதத்தில் தொடர்புபட்டவர்களா, இல்லை ஒரே தினத்திலே அவ்வாறு படுகொலை செய்யப்பட்டு கொண்டு வந்து போடப்பட்டவர்களா? ஏனால் ஒரே நாளிலே இத்தனை எலும்புக்கூடுகளும் அங்கே போடப்படவில்லை. ஒவ்வொரு நாளும் அங்கே சோதனை சாவடியிலே அவ்வாறு கைது செய்யப்படுபவர்கள், இல்லை அவர்களால் பிடிக்கப்படுபவர்கள் அங்கே விசாரணைக்கு கொண்டு செல்லப்பட்டு அதற்கு பின்னர் படுகொலை செய்யப்பட்டதுக்கு சித்திரவதைகளின் பின்னர் படுகொலை செய்யப்பட்டதுக்கு பிற்பாடு ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் அங்கே கொல்லப்படுபவர்கள் அங்கே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்திலே குழி தோண்டி புதைக்கப்படுகின்ற நிலைமையிலே ஒருவேளை அந்த ஒரே நாளிலே இந்த 8 பேருமே அங்கே புதைக்கப்பட்டார்களா என்று தான் யோசிக்க தோன்றுகின்றது. அந்த அந்த 8 எலும்புக்கூடுகளும் ஒருவர் அமர்ந்தவாறும் மற்றவை எல்லாம் ஒன்றன் மேல் ஒன்றாக இருக்கின்ற நிலைமைகளை பார்க்கின்ற போது அந்த விடயத்தை அரங்கேற்றியவர்களுடைய மனநிலையை நாங்கள் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத ஒரு நிலைமை இருக்கின்றது. அதைவிட எங்களுடைய உறவுகள் எப்படிப்பட்ட ஒரு அவலமான ஒரு நிலையை அந்த சந்தித்திருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் நினைத்து பார்க்கவே ஒரு முடியாத ஒரு நிலை காணப்படுகின்றது. ஆகவே உண்மையிலே செம்மணி தோண்ட தோண்ட தமிழர்கள் மீது சிங்கள காட்டுமிராண்டிகள் மேற்கொண்ட அந்த ஒரு கொடும் செயல் வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றது. உண்மையிலே மிக ஒரு வேதனைக்குரிய அந்த செம்மணி புதைகுழியை பின்தொடர்பவர்களுடைய மனங்களை ரணப்படுத்தக்கூடிய வகையிலும் சொல்ல முடியாத வேதனைகளுக்குள் தள்ளக்கூடிய வகையிலும் தான் ஒவ்வொரு நாளும் அந்த செம்மணி புதைகுழியினுடைய அந்த முடிவுகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றது என்பதை தான் இந்த இடத்துல நாங்கள் பதிவு செய்ய முடியும். ராமதரன், நீங்கள் குன்றுகள் குவியலாக பரவலாக எலும்புக்கூடுகள் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து இருக்கின்ற என்ற அந்த காட்சியை நீங்கள் இப்பொழுது எங்களுடைய உறவுகளுக்கு கூறினீர்கள். இந்த நிலையில் மீட்கப்பட்ட கூறிய அந்த விடயங்களை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது இது ஒரு ஜீவ சமாதி அமைப்பில் இருந்தது போல் இருக்கின்றது. அப்படி என்றால் ஒரு ஜீவ சமாதியாக அடைந்ததாக உடலம் இருப்பது போல் தெரிகின்றது. இது தொடர்பாக நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? மேலதிக தகவல்கள் ஏதாவது இருக்கிறதா? எடுத்த உடனே பார்க்கின்ற போது எல்லோருடைய பார்வையிலும் அந்த எண்ணம் தான் தோன்றும். ஏற்கனவே அது ஒரு சிந்து பாத்தி இந்து மயானமாகத்தான் அது இருக்கின்றது. ஆகவே அந்த மயானத்திலே தகனம் செய்யப்படுவதுதான் வழக்கம். ஒருவேளை அதற்கு முற்பட்ட காலத்திலே அவ்வாறு ஒரு புதைக்கப்பட்ட ஒரு நிலைமை இருந்ததோ என்று கூட சிலர் சிந்திக்க கூடும். பட் அந்த எண்பு தொகுதியினுடைய அமைப்பை பார்க்கின்ற போது சிலர் ஜீவசமாதி அடைவார்கள். அதாவது சித்தர்கள், அந்த வழி வந்தவர்கள் தங்களுக்கான மரணங்கள் நெருங்கி வருகின்ற போது தாங்களாகவே ஒரு குழியை தோண்டி அவர்கள் அங்கே சென்று தாங்களாகவே ஜீவசமாதி அடைகின்ற நிலைமை இருக்கும். இல்லை, ஒரு சைவ பாரம்பரியத்திலே வந்தவர்கள், அந்த தீட்சை பெற்றவர்கள் சில பேர் அந்த ஜீவசமாதி நிலையிலே அவ்வாறு அவர்களுடைய உடல் அங்கே கொண்டு போய் அடக்கம் செய்யப்படுகின்ற ஒரு நிலைமை இருக்கும். ஆனால் அப்படி இந்த இடத்தை நாங்கள் கருதக்கூடிய அளவுக்கு இல்லை. அந்த அமைப்பு அப்படியே இருக்கின்றது. ஒரு ஜீவசமாதி அடைந்த ஒருவர் அந்த அலகுகள் பெயர்க்கப்பட்ட நிலைமையிலே மண்டையோடு சிதறடிக்கப்பட்டு அவர் அந்த இடத்துல ஜீவசமாதி அடையக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகள் இல்லை. அதைவிட ஜீவசமாதியாக அங்கே புதைக்கப்பட்டவரா, இல்லை இறந்ததுக்கு பிற்பாடு ஒரு தீட்சை பெற்ற ஒருவர் அவ்வாறு ஜீவசமாதி நிலைமையில அடக்கம் செய்யப்பட்டாரா என்றால் அவர் நிர்வாண கோலத்திலே அங்கே அடக்கம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. முற்றுமுழுதாகவே இங்கு செம்மணியிலே மீட்கப்படுகின்ற 199% எண்பு தொகுதிகள் ஆடைகளற்று நிர்வாணமான நிலையில் தான் அங்கே புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதைவிட அந்த சக ஊடகவியலாளர்களுடைய தகவல்களின் அடிப்படையிலே யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு பொறுப்பு வாய்ந்த ஒருவருடைய கண்காணிப்பு அங்கே பிரசன்னம் இருந்ததாகவும் அவர் அதை முற்றாக மறுதளித்திருக்கின்றார். அந்த ஜீவசமாதிக்குரிய ஒரு எந்தவித, அதாவது இந்து சமயத்தவர்களுடைய பாரம்பரியப்படி அந்த உடல் அடக்கம் செய்வதற்கான எந்த ஒழுங்குமுறைகளும் அங்கே காணப்படவில்லை. ஒரு ஜீவசமாதி என்று சொன்னால் நிச்சயமாக அதுக்கான ஒரு நிலை பேணப்படும்.
ஆகவே அந்த ஒரு கோணத்திலும் அங்கே ஒரு ஆய்வு நடத்தப்பட்டிருக்கின்றது. அது அந்த ஆய்வு முடிவிலே இது ஒரு ஒரு திட்டமிட்ட வகையிலே ஒரு வலிந்து ஒரு மரணம் அங்கே சம்பவிக்கப்பட்டிருக்கின்றது. அதிலும் குறிப்பாக நாங்கள் சொல்ல வேண்டுமானால், அவர் உயிரோடு அங்கே ஒரு அரைகுறை உயிரோடு அங்கே புதைக்கப்பட்டிருக்கின்றார் என்பதைத்தான் நாங்கள் இதிலே தெளிவாக சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால், ஒருவர் இறந்ததுக்கு பிற்பாடு இந்த நிலையிலே அவருடைய உடலை நாங்கள் மாற்ற முடியாது. அப்படி ஒரு செய்யக்கூடிய நிலைமையிலும் அவர்கள் இல்லை புதைத்தவர்கள். உங்களுக்கு தெரியும், ஒரு இறந்து விட்டால் இறக்கின்ற போது அவருடைய உடல் எவ்வாறான அமைப்பில் இருந்ததோ அந்த அமைப்பில் தான் இருக்கும். கை கால்கள் எல்லாமே விரைத்து விடும். ஒருவேளை அவர்கள் அந்த ஒரு தற்கொலையிலே கடலில் மூழ்கி இறப்பவர்களுடைய உடல்கள் எல்லாம் வந்து ஒரு அவலட்சமான ஒரு அலங்கோலமான நிலைமையில இருக்கும். அதற்கு பின்னர் அந்த உடல் கூற்று நடவடிக்கையின் போது அந்த எலும்புகளை முறித்துத்தான் அந்த கை கால்களை நேராக்கி அந்த சடலத்தை அவர்கள் ஒரு நேர் சீர்படுத்துவார்கள். ஆக ஒரு இறந்ததுக்கு பிற்பாடு இந்த நிலையிலே ஒரு நேர்த்தியாக அவரை கொண்டு போய் அங்கே சப்பானி கட்டி இருத்த முடியாது. நான் நினைக்கின்றேன், அவர் அரைகுறை உயிரோடு, அவர் அடித்து சித்திரவதை செய்யப்பட்டு அரைகுறை உயிரோடு அந்த புதைகுழிக்கு இரையாக்கப்பட்டிருக்கின்றார். இந்த புகைப்படத்தை பார்க்கின்ற போது முள்ளிவாய்க்காலுக்கு பின்னர் உங்களுக்கு ஒரு புகைப்படம் கட்டாயம் நினைவிருக்கும் என்று நம்புகின்றேன். ஒரு போராளி ஒருவர் இராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டு கைகள் கட்டப்பட்ட நிலைமையிலே அவரை ஒரு இடத்திலே அமர வைத்து விட்டு அவரை விசாரணை செய்கின்றார்கள். அவரை கூறிய கத்தியினாலோ ஏதோ அவரை உடலை கிழித்து அவருடைய உடல் முழுவதும் ரத்தம் சொட்டுகின்றது. அவர் அந்த மிக ஒரு பரிதாபத்துக்குரிய நிலைமையிலே அவருடைய அந்த தோற்றம் காணப்படுகின்றது. சுத்தவர நின்றோண்டு ஒரு மிருகத்தனமாக அவர் ஒரு 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 வெறி பிடித்த ஒரு கூட்டத்திடம் மாட்டுப்பட்டதனுடைய பிரதிபலிப்பு அந்த அவருடைய முகத்திலே காணவும். இறுதியாக அவர் அங்கே கொல்லப்பட்டு அவருடைய உடலுக்கு மேல் புலிக்கொடி போர்த்தப்பட்ட நிலைமையிலே அந்த புகைப்படங்கள் வெளிவந்திருந்தது. அவருடைய அந்த உடல் அவரை அந்த கூறிய ஆயுதத்தினால் கிழித்து அவரை சித்திரவதை செய்து அவரிடம் தகவல்களை அறிய முற்பட்டிருக்கின்றார்கள். எனக்கு இதை பார்க்கின்ற போது அந்த காட்சி தான் உடனடியாக என்னுடைய நினைவுக்கு வந்தது. என்னன்னு சொன்னால், அவரும் அவ்வாறான ஒரு நிலையில் தான் அவ்வாறு சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தார். ஒரு இடத்திலே அமர வைத்து அவரும் ஒரு குழிக்குள்ளாக தான் அவர் அமர வைக்கப்பட்டிருந்தார். ஏனால் அவர் அண்ணாந்து பார்த்து கொண்டு அவருக்கு மேலாக இருப்பவர்களுக்கு அவர்கள் அடுத்தது என்ன செய்ய போகின்றார்களோ என்கின்ற ஒரு பீதியோடு அவர்களை பார்த்து அந்த காணொளி கூட வந்திருந்தது. அதே போன்றுதான் இதுவும் நிகழ்ந்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன். அவ்வாறு கொண்டு போய் அவர்கள் அடித்து சித்திரவதை செய்து விட்டு அரைகுறை உயிரோடு கொண்டு போய் புதைத்து போட்டிருக்கின்றார். அவர் செம்மணி நாளுக்கு நாள் ஒரு பச்சிளம் குழந்தைகளுடைய உடலங்கள் வந்திருக்கின்றது. சில நாட்கள் நான் நினைக்கிறேன் பிறந்து சில நாட்களே சில மாதங்களையான பச்சிளம் குழந்தைகளுடைய உடலங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. 5-6 வயதான ஒரு பால்குடி மாறாத பிள்ளை அங்கே பாடசாலை புத்தக பையோடு அந்த விளையாடுகின்ற பொம்மையோடு மீட்கப்பட்டிருக்கின்றது. சிறுவர்களுடைய உடலங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றது. இளைஞர்கள் வயது வேறுபாடு இல்லாமல் சகல பராயத்தினரும் அங்கே கொன்று புதைக்கப்பட்டு அந்த செம்மணி புதைகுழிக்கு இரையாக்கப்பட்டிருக்கின்றார்கள். என்று பார்த்தால் ஒருவர் உயிரோடு இப்படியாக மேலும் சில உடலங்கள் இவ்வாறு உயிரோடு புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலையிலே அவதானிக்கப்பட்டிருந்தது. ஆகவே அந்த செம்மணி புதைகுழி அதை அரங்கேற்றிய 95-96 காலப்பகுதிகளிலிருந்து 2011 வரை என்று நம்புகின்றேன். அந்த பகுதியிலே இராணுவம் அமைக்கப்பட்டிருந்தது. அந்த காலப்பகுதியிலே அங்கு சென்றவர்கள், அதை கடந்து சென்றவர்கள், அந்த சூழலிலே கைது செய்யப்பட்டவர்கள், விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டவர்கள் என நூற்றுக்கணக்கு என்பதை விட 1000க்கும் மேற்பட்டவர்களுடைய உடலங்கள் அவ்வாறு அங்கே உயிரற்றவர்களாகவும் உயிரோடும் புதைக்கப்பட்டு அந்த செம்மணி புதைகுழி என்பது அவ்வாறு ஒரு தமிழ் மக்கள் மீது இழைக்கப்பட்ட இத்தனை ஆண்டுகால சிங்களத்தினுடைய கொடூரத்தினுடைய ஒரு மிக கோரமான ஒரு வெளிப்பாடாக இந்த செம்மணி வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த செம்மணி புதைகுழியை நாளுக்கு நாள் நாங்கள் அவதானிக்கின்ற போது நிதர்சனமாக ஒரு விடயம் எங்களுக்கு புலப்படுகின்றது.
உண்மையிலே உலகத்தினுடைய உண்மையான பயங்கரவாதிகள் சிங்களவர்கள். தமிழர்கள் மீது பயங்கரவாதிகள் என்ற முத்திரை குத்தப்பட்டிருக்கின்றது. அது உலகத்தால் திட்டமிட்டு வலிந்து குத்தப்பட்டது. ஆனால் தமிழர்களால் இப்படியான எந்த விதமான ஒரு மிலேச்சத்தனமான நடவடிக்கைகளும் தமிழர் தரப்பிலிருந்து மேற்கொள்ளப்படவில்லை என்று சிங்களவர்களை மெச்சுகின்ற அளவுக்குத்தான் இந்த விடுதலை புலிகளினால் பணைய கைதிகளாக பிடிபட்டவர்கள் விடுவிக்கப்பட்டதற்கு பிற்பாடு அந்த விடுதலை புலிகள் எவ்வாறு மனிதநேயத்தோடு தங்களை நடத்தினார்கள், அந்த சர்வதேச போர் மரபுகளுக்குமே எப்படி நடத்தப்பட்டார்கள் என்பதை இன்று வரை சாட்சியாக இருக்கின்றது. விடுதலை புலிகளோட ஒழுக்கமாக இருக்கட்டும், அவருடைய காலத்திலே தமிழர்களுடைய பிரதேசத்திலே ஒரு சமூக செயல்பாடுகளுடைய எதுவுமே இல்லாமல் ஒரு ஒரு உண்மையான உலகத்திலே ஒரு சுதந்திரமான தேசம் என்று சொன்னால் அது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமாக அப்படி இருந்தது அந்த நாடு, அந்த தேசம். இன்று உங்களுக்கு தெரியும், 96ஆம் ஆண்டு ஓயாதலைகள் முல்லைத்தீவு தாக்குதல் நடவடிக்கையில் 1500க்கும் மேற்பட்ட இலங்கை இராணுவத்தினர் அங்கே கொல்லப்பட்டிருந்தார்கள். அந்த உயிரிழந்த இராணுவத்தினரை சந்திரிகா அம்மையார் பொறுப்பெடுக்க மறுத்திருந்தார். நான் நினைக்கிறேன் 54 பேர் தான் அந்த முல்லைத்தீவு ஓயாதலைகள் அந்த முகாம் தாக்குதலின் போது உயிரிழந்ததாக இலங்கை அரசாங்கம் பகிரங்கமாக ஏற்றுக்கொண்டது. 1500க்கும் மேற்பட்டவர்கள் அங்கே இறந்திருந்தார்கள் போரிலே. என்றால் அந்த நேரம் 96ஆம் ஆண்டு அந்த நேரம் 1500க்கும் மேற்பட்ட சிங்கள இராணுவத்தினுடைய உடலங்களையும் சந்திரிகா அம்மையார் பொறுப்பேற்றிருந்தால் சிங்கள தேசத்திலே பாரிய கொந்தளிப்பு என்பது சிங்கள ஆட்சியாளர்களுக்கு எதிராக மூழ்ந்திருக்கும். ஒரே சமயத்திலே 1600 மரண வீடுகள் சிங்கள தேசத்திலே நடைபெறுமாக இருந்தால் கற்பனை செய்து பாருங்கள். ஒருவேளை ஒரு கிராமத்திலே அது 50 பேராகவும் 60 பேராகவும் இருக்கலாம். அப்படி அயல் கிராமங்கள் ஒட்டுமொத்தமாக சிங்கள தேசமே ஒரு மரண வீடாக மாறி இருக்கும். அந்த உணர்வு ஆட்சியாளர்களுடைய அந்த இனவாத பரப்புரையை தவிடுபொடியாக்கி இருக்கும். வியட்நாமிலிருந்து அமெரிக்க படைகள் வெளியேறுவதற்கு எப்படி அமெரிக்க மக்களுடைய மனநிலை மாற்றம் காரணமாக இருந்ததோ அதே போன்று அப்போது 1600க்கும் மேற்பட்ட உடலங்களை சந்திரிகா அம்மையார் பொறுப்படுத்திருந்தால் சிங்கள மக்கள் அந்த போருக்கு எதிராக அணிதிரண்டிருப்பார்கள். இப்படி ஒரு போர் தேவையில்லை, எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய உறவுகள் அங்கே போய் இப்படி ஆயிரக்கணக்கில் மடிந்து இப்படி ஒரு போர் எங்களுக்கு தேவையில்லை, ஆகவே இந்த போரை உடனடியாக நிறுத்துங்கள் என்று சிங்கள மக்களை அரசுக்கு எதிராக கொந்தளித்திருப்பார்கள். ஆகவே அந்த பலகீனங்களையும் அந்த பின்னடைவுகளை மூடி மறைப்பதற்காக அவர்கள் வெறும் 54 பேர் தான் அங்கே இறந்தார்கள் என்று சொன்னார்கள். அப்போது சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் கூட அதை உறுதிப்படுத்தியது அங்கே இராணுவத்தினருடைய உடலங்களை. ஆனால் அவர்கள் பொறுப்பெடுக்க மறுத்தார்கள். சந்திரிகா அம்மையார் அன்றுவத்த ரத்வத்த தரப்பு என்ன சொன்னது? விடுதலை புலிகள் தங்களுடைய பின்னடைவை மூடி மறைப்பதற்காக தங்களுடைய போராளிகளுடைய உடலங்களுக்கு மேலாக இராணுவத்தினுடைய சீருடைகளை அணிவித்து விட்டு இராணுவத்தினர் 2 பேர்கள் கணக்கு காட்டுகின்றார்கள் என்று அப்போது அதை மலினப்படுத்தினார்கள். ஆனால் விடுதலை புலிகள் மிக போரியல் மரபுகளுக்கு அமைவாக அவர்களுடைய உடல்களை அங்கே தகனம் செய்து அதை சரியான முறையிலே அவர்கள் நிறைவேற்றினார்கள். போரிலே உயிரிழந்தவர்களுக்குரிய மரியாதையை கொடுத்தார்கள். அந்த போரிலே உயிரிழந்த எதிரியாக இருந்தால் கூட அவர்களுடைய உடலங்களுக்கு உரிய மரியாதை செலுத்தப்பட்டது. போரின் போது கைது செய்யப்பட்ட பணைய கைதிகளை எனக்கே நேரடியாக அனுபவம் இருக்கின்றது. பொறாமைப்பட்டோம், பலர் பொறாமைப்பட்டாங்க. அங்கே நிற்கின்ற அந்த முகாம்களில் இருக்கின்ற போராளிகள் பொறாமைப்பட்டாங்க. தலைவருடைய கட்டளையை மீற முடியாது. அங்கே கைது செய்யப்பட்டவர்களுக்கு அங்கே ஒரு முகாமில் அவர்கள் கிளிநொச்சியில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த போது அவர்கள் பொழுதுபோக்குவதற்கு அவர்களுக்கு என்ன கேட்டாலும் அவர்களுக்குரிய வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டது. அவர்கள் இன்று கேட்பார்கள் தாங்கள் கைப்பந்து விளையாட வேண்டும் என்று, நாளை கேட்பார்கள் தாங்கள் இந்த பேட்மிண்டன் விளையாட வேண்டும் என்று. அவர்கள் என்ன கேட்டாலும் அது நிறைவேற்றி கொடுக்கப்பட்டது. அவர்கள் தங்களுடைய இசை கேட்பதற்காக வானொலி கருவிகள், தொலைக்காட்சிகள், இன்னும் அவர்கள் இனியில் அவர்கள் விடுவிக்கப்படுவதை கூட விரும்பி இருக்க மாட்டார்கள். அவ்வளவு தூரம் மிக தாங்கள் விரும்பியதை அவர்களுடைய வாழ்க்கையில இப்படி ஒரு நிலையை அவர்கள் என்றுமே அடைந்திருக்கவும் மாட்டார்கள், கற்பனை கூட செய்து பார்த்திருக்க மாட்டார்கள். தாங்கள் விரும்பியதெல்லாம் நிறைவேற்றி ஒரு உண்மையிலே அப்படியான ஒரு பரிபூர்ணமான நிலைமையிலே அவர்கள் அங்கே பேணி பாதுகாக்கப்பட்டார்கள். இப்படிப்பட்டவர்களே பயங்கரவாதிகள் என்று சொல்கின்றார்கள். ஆனால் இந்த செம்மணி அரங்கேற்றியவர்களை என்ன பேர் கொண்டு அழைப்பது? ஒருவேளை அதை விட வேறு ஏதாவது பேர் இருந்தால் அதைத்தான் நாங்கள் அவர்களுக்கு சூட்ட வேண்டும். ஆகவே தமிழர்களோ தமிழர்கள் சார்பிலே போராடியவர்களை பயங்கரவாதிகள் முத்திரை ஊற்றிவிட்டு
உண்மையான பயங்கரவாதிகள் யார் என்பதை இன்று செம்மணி எங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றது. ஆகவே இலங்கையிலே தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அந்த இனப்படுகொலையினுடைய கோரத்தன்மை, இலங்கை தீவிலே இனிமேல் தமிழ் மக்களும் சிங்கள மக்களும் ஒன்றாக வாழ முடியாது, அவர்கள் தனித்தனி தேசமாக தங்களுக்கான தலைவிதியை தாங்களை தீர்மானிக்கக்கூடிய வகையிலே வாழ வேண்டும் என்பதை ஆணித்தரமாக கூறுகின்ற ஒரு இடமாக இந்த செம்மணி இருக்கின்றது. என்றால் இப்படிப்பட்ட மோசமான பயங்கரவாதிகளோடு தமிழ் மக்கள் ஒருபோதுமே சேர்ந்து வாழ முடியாது. இதைத்தான் இந்த செம்மணி இன்று எங்களுக்கு உணர்த்துகின்றது. கேட்டுக்கொண்டிருக்கவே நெஞ்சு பதவதக்குது. ராமதரன், நீங்கள் இப்போ கூறினீர்கள் ஜீவ சமாதி போல் இருக்கின்ற என்றால் நீங்கள் சுட்டி காட்டினீர்கள், அதாவது அப்படி கால்களை மடித்து இருக்க வைப்பது, இறந்த பின்பு அதை செய்ய முடியாது, அப்போ உயிரோடு தான் அவரை புதைத்திருக்கிறார் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். அரச பயங்கரவாதத்தின் உச்சக்கட்டமாக நீங்கள் அதை பார்க்கிறீர்களா? இந்த அரச சார்பானவர்களுக்கு, அதாவது அரசாங்கத்துக்கு, இராணுவ அதிகாரிகளுக்கு இந்த நிலைமை தெளிவாக தெரிந்திருக்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா, அல்லது அவர்களுக்கு தெரியாமல் நடந்திருக்குமா? நிச்சயமாக சகலருடைய அறிதலுக்கும் புரிதலுக்கும் உட்பட்டு தான் இது நடைபெற்றிருக்கின்றது. சிங்கள பௌத்த பேரினவாத அரசாங்கத்தினுடைய அரச பயங்கரவாதத்துடைய மிக உச்சமான நிலைமை என்பதைத்தான் நாங்கள் இந்த இடத்திலே பதிவு செய்ய வேண்டும். என்று ஒரு இடத்திலே நான் நினைக்கின்றேன், ஒரு 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 200 சதுர மீட்டர் அளவு கூட இருக்குமோ தெரியாது, 200 மீட்டரோ 300 மீட்டர் சதுர மீட்டர் அளவு இருக்குமோ தெரியாது அந்த இப்போது அகலப்பட்டு கொண்டிருக்கின்ற இடம். அதற்குள்ளாக இத்தனை கொத்து கொத்தாக சிறு பச்சிளங்குழந்தைகளிலிருந்து எத்தனையோ வயது வேறுபாடு இல்லாமல் ஆண்கள் பெண்கள் என கொண்டு போய் புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் இது அரச பயங்கரவாதத்துடைய மிக உச்சமான நிலைமை. அதை விட இது யாருமே தெரிந்து நடந்தது தெரியாமல் நடந்தது என்று யாரையுமே நாங்கள் புனிதர்களாக்கி விட முடியாது. ஏனென்றால் இன்று சோமரத்ன ராஜபக்ச அவர்கள் அடிக்கடி அந்த விடயத்தை கூறுகின்ற போது அந்த கட்டளையிட்ட அதிகாரி, அதாவது இவர்கள் இன்ன அந்த பெயரை குறிப்பிட்டு இவர் தான் அழைத்து செல்வர், இந்த முகாமில் வைத்துத்தான் இந்த சித்திரவதைகள் நடைபெற்றது, அங்கே படுகொலை செய்யப்பட்டதற்கு பின் அங்கே இருந்த ஒரு வாகனம் வரும், அந்த வாகனத்திலே உடலங்கள் கொண்டு வந்து போடப்படும், அதை புதைக்கின்ற பணி அங்கே இருந்த எங்கள் ஒரு கணிசமானவர்களுக்கு பணிக்கப்பட்டது. இது இவர்களாக செய்கின்ற விடயம் அல்ல. அங்கே மேலதிகாரிகளினால் அது நடத்தப்பட்டு அதற்கு பின்னர் ஒரு தரப்பினரால் கொண்டு வரப்பட்டு இன்னொரு தரப்பினரால் புதைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அங்கே நின்றவர்கள் அனைவருமே கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரை எல்லோருமே அவ்வாறான ஒரு பயங்கரவாத மனநிலையில் தான் இருந்திருக்கின்றார்கள். 96ஆம் ஆண்டு யாழ்குடாநாட்டை கைப்பற்றிய போது, 95ஆம் ஆண்டு இறுதி போதிலே யாழ்குடாநாட்டை கைப்பற்றிய போது தமிழர்கள் அவ்வாறு இலங்கை அரச படைகளுக்கு எதிராக எந்த விதமான வன்மத்தையும் காட்டவில்லை. சூரிய இராணுவ நடவடிக்கைக்கு பின்னர் பெரும்பாலான பகுதிகளை இராணுவத்தினர் நடந்தேதான் கைப்பற்றினார்கள். ஒரு கட்டத்திலே விடுதலை புலிகள் பொதுமக்களுடைய உயிரிழப்பை தவிர்த்து கொள்வதற்காக தாங்களாகவே விட்டு வன்னி பிராந்தியத்துக்குள் முழுவதுமாக தங்களுடைய கட்டமைப்பை பின்வாங்கினார்கள். இல்லை அவர்கள் எதிர்த்து நின்று சண்டை பிடித்திருந்தால் பல லட்சக்கணக்கான மக்களுடைய உயிர் அன்று பறிபோகக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது. அப்படிப்பட்ட நிலைமையில விடுதலை புலிகளால் பின்வாங்கப்பட்டதுக்கு பிற்பாடு வெற்றிக்காக நடந்தே இராணுவத்தினர் யாழ்குடானுடைய பெரும்பாலான பகுதிகளை கைப்பற்றினர். எனக்கு நினைவு இருக்கின்றது, வடமராட்சி பகுதியில் இராணுவம் வந்தபோது நாங்கள் உங்களுடைய வீட்டு வாசலில் நின்றோம். இராணுவம் அப்படியே பொடிநடையாக வந்தார்கள். மிக ஒரு பயபீதியோடு நாங்கள் அவர்களை எதிர்கொண்டோம். எங்களுக்கு கண் முன்னாலே நடந்து போனார்கள். அவர்களுக்கு எங்களுடைய மக்கள் இந்த எதிர்வினையை மாற்றவில்லை. மிக யாழ்குடாநாட்டுக்கு வந்ததற்கு பிற்பாடு மக்களோடு மிக ஒரு சிநேகபூர்வமாக நடப்பதற்கு அவர்கள் முற்பட்டார்கள். அப்படிப்பட்ட நிலைமையிலே எங்குமே மக்களோ இல்லை மக்களுடைய போர்வையில் நின்று கொண்டு ஒரு தரப்புகளோ அப்படி இராணுவத்தில் இவ்வளவு வன்மத்தை காட்டக்கூடிய அளவுக்கு இந்த சம்பவங்களும் இடம்பெறவில்லை. அப்ப ஒரு இயல்பாக ஒரு மக்கள் சமூகத்துக்குள்ளே ஒரு இராணுவம் வந்து அந்த இடத்தை கைப்பற்றியதற்கு பிற்பாடு இப்படியான ஒரு விஷயம் அங்கே அரங்கேற்றப்படுகின்றது என்று சொன்னால் அவர்கள் என்ன மனநிலை இருந்திருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். நாங்கள் இடையில ஒரு சந்தர்ப்பத்தில் சுட்டிக்காட்டியதை போன்று பாகிஸ்தான் ஜம்மு காஷ்மீர் மீது படையெடுத்து வருகின்ற போது நான் நினைக்கிறேன் 1962ஆம் ஆண்டு என்று நம்புகின்றேன். ஆண்டு சரியாக ஒரு முன்ன பின்ன சில ஆண்டுகள் இருக்கலாம். அப்போது அங்கே அந்த படையெடுப்பு நடந்த போது அந்த படையெடுப்புக்கு வந்தவர்கள் இதே போன்ற ஒரு காட்டு மிராண்டிகள். அங்கே ஒரு ஒழுக்கமான இராணுவத்தினர் அங்கே வரவில்லை. அவர்களுக்கு இடப்பட்ட கட்டளை, நீங்கள் முன்னேறி கைப்பற்றுகின்ற ஒவ்வொரு அங்குலத்திலும் இருக்கின்ற சகலதும் உங்களுக்கு சொந்தமானது. பொன் பொருள் மனிதர்கள் நிலம் அத்தனையுமே உங்களுக்கு சொந்தமானது.
நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற ஒரு கட்டற்ற அதிகாரத்தோடு அந்த காட்டு மிராண்டிகள் களமிறக்கி விடப்பட்டார்கள். அங்கே அந்த போர் வெற்றியடையாமல் போனதற்கான காரணம், அந்த கட்டற்ற அதிகாரத்தோடு அந்த காட்டு மிராண்டிகள் படையெடுத்து சென்று ஒவ்வொரு கிராமங்களை கைப்பற்றிய போது அங்கே இருந்த பெண்கள் சூறையாடப்பட்டார்கள். சொத்துக்கள் சூறையாடப்பட்டதோடு மட்டுமல்லாமல் அங்கே இருந்த பெண்கள் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டு மிகப்பெரிய ஒரு கொடுமை அங்கே அரங்கேற்றப்பட்டது. ஆகவே அந்த இலக்கை அடைவதற்கு முன்னரே இவர்கள் இப்படியான பொன் பொருள் சொத்துக்கள் பெண்களை சூறையாடி அதிலே அவர்கள் கவனம் திசை திரும்பியதன் காரணமாக அந்த சரியான இலக்கு நோக்கி அந்த படை நடவடிக்கை வெற்றியளிக்காமல் பாதியிலே நின்றது. இன்று அதுதான் ஜம்மு காஷ்மீர்ல இங்கே நடந்ததை போன்று பல மடங்கு அங்கே நடந்திருக்கின்றது. அதை ஒத்ததாகத்தான் இங்கே இவர்கள் ஏன் இறுதி யுத்த கால பகுதியிலே போதை அங்கே பல சாட்சியங்கள் வெளிவந்திருந்தன. அந்த இராணுவத்தினர் போதை ஊட்டப்பட்டு தான் அவர்கள் அங்கே சண்டை களத்தில் இறக்கப்பட்டிருந்தார்கள். ஏனால் சாதாரண மனநிலையிலே அந்த போர்க்களத்திலே முன்னேறி வருவதற்கு இலங்கை இராணுவத்தினரால் முடியாது. விடுதலை புலிகளோட தாக்குதல்களை எதிர்கொண்டு அங்கே ஏனால் உங்களுக்கு தெரியும், கிளாலி பகுதியிலே தென்னை மரத்திலிருந்து தப்பிய இராணுவத்தினர் ஒருவர் வாக்குமூலத்தை வழங்கியிருந்தார். தாங்கள் முன்னுக்கு போக போக செத்து விழுந்து கொண்டிருக்கிற இராணுவத்தினருடைய உடலங்கள், அந்த உடலங்களை பார்த்து இவர்கள் பயந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் விடுதலை புலிகள் அந்த சடலங்களையும் தாண்டி அவர்களுக்கு முன்னாலே அவர்களுடைய வீரர்கள் செத்து விழுகின்ற போது அந்த சடலங்களை தாண்டி ஓர்மத்தோடு வந்தார்கள். அதை பார்க்கின்ற போது தங்களால் பிரமிப்பாக இருந்தது. ஆனால் இவர்கள் முன்னாலே ஒருவர் செத்து விழுந்தவுடன் 10 அடி தூரம் பின்னோக்கி ஓடக்கூடியவர்களாக தான் இராணுவத்தினர் இருந்தாங்க. ஏனால் இவர்கள் லட்சியத்துக்காக இங்கே வரவில்லை, கூலிக்காக வந்தவர்கள், ஒரு ஏவலாக வந்தவர்கள். மரணம் சம்பவிக்கின்ற போது கண்ணுக்கு முன்னாலே சக வீரன் செத்து மடிகின்ற போது அங்கே நிற்கக்கூடிய அளவுக்கு அவனுடைய மனநிலை இருக்காது. அதனால் இறுதி போர்க்களத்திலே அவர்கள் அவ்வாறுதான் தயார்படுத்தப்பட்டார்கள். அதனால் தான் இவ்வளவு மிருகத்தனமான சம்பவங்கள் இந்த செம்மணியை போன்று 1000 மடங்கு அந்த முள்ளிவாய்க்கால் பகுதியில் இடம்பெற்றது. இந்த இசப்பிரியா உள்ளிட்டவர்கள் அவ்வாறு நிர்வாணமான இழுத்துச் செல்லப்பட்டார்கள். இந்த ஆயிரக்கணக்கான எங்களுடைய போராளிகள் எல்லாம் அவ்வாறு நிர்வாணமாக அங்கே அந்த இருத்தி வைக்கப்பட்டவர்கள் இறுதி நேரத்தில் அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதெல்லாம் எத்தனையோ சணல் உள்ளிட்ட ஆவணங்கள் வெளிவந்தது. இப்படியான ஒரு காட்டு மிராண்டித்தனம் அங்கே அரங்கேறியது. இந்த முள்ளிவாய்க்கால் 2009 இதுல நிகழ்ந்தது என்று சொன்னால், இந்த 35 ஆண்டுகளுக்கு முன்னர், இந்த 25 ஆண்டுகளுக்கு முன்னர் செம்மணியிலே அப்படியான ஒரு விஷயம் நடந்திருக்கின்றது என்று சொன்னால், அந்த ஆரம்ப நிலையிலேயே இவர்கள் எவ்வாறான ஒரு பயங்கரவாதமான மனநிலையிலே நின்றிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டி இருக்கின்றது. இது மறக்க முடியாத உண்மை. யாருமே எனக்கு தெரியாம நடந்தது யாருமே இதிலிருந்து தப்பிவிட முடியாது. எல்லோருமே சேர்ந்து எல்லோருடைய ஆசீர்வாதத்துடன் தான் இந்த என்றால் தமிழர்களை இப்படியான அச்சுறுத்தலின் மூலமாக அடக்கி வைப்ப வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த விடயங்கள் எல்லாம் அரங்கேற்றப்பட்டிருக்கின்றது. படு பயங்கரவாதிகள் என்றதை நீங்கள் இப்பொழுது அதை கூறிக்கொண்டிருக்கும் பொழுது ஏதோ காட்சி பார்த்தது போல் இருந்தது ராமேந்திரன். கேட்டுக்கொண்டிருக்க மிகவும் மிகவும் நெஞ்சு உருக்கி கொண்டிருக்கின்றது. இப்போ நீங்கள் கூறினீர்கள் எல்லோரும் பங்காளிகள் என்று நீங்கள் கூறும் பொழுது 1996ஆம் ஆண்டு சந்திரிகா அம்மையார், அந்த அம்மையாருடைய பார்வையில் தான் இந்த விடயங்கள் நடைபெற்றது. உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும், பாடசாலை மாணவி கிருஷாந்தி குமாரசுவாமி அவர்கள் பாடசாலையிலிருந்து வந்து கொண்டிருந்த பொழுது கைது செய்யப்பட்டு பால்வேர் வல்லுறவுக்குட்படுத்தி படுகொலை செய்தார்கள். அந்த மாணவியினுடைய 29வது ஆண்டு நினைவேந்தல் நாளை ஞாயிற்றுக்கிழமை நடைபெறப் போகின்றது. அதாவது பாருங்கள், எங்கே வந்து இது சரியாக பொருந்தி இருக்கிறது பாருங்கள். அவருடைய நினைவேந்தல் இந்த சிங்கள படுகொலை ஆளிகளுடைய கோர தாண்டவத்தினுடைய அந்த கட்டத்தில் 29வது ஆண்டு நினைவேந்தல் நடைபெறப் போகின்றது நாளை. அங்கே நினைவேந்தல் ஏற்பாடுகள் செய்திருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நினைவேந்தல் செயற்பாடுகள் தொடர்பாக யார் இதை ஒழுங்கு செய்கிறார்கள் என்ற விடயங்களை எங்களுடைய உறவுகளோடு பகிர்ந்து கொள்வீர்கள். நிச்சயமாக செம்மணி புதைகுழியோ ஒரு இயற்கையாக வெளிவந்த விடயம். இத்தனை ஆண்டுகளாக மண்ணுக்குள் புதை உண்டு போயிருந்த இந்த கொடூர செயல் என்று இயற்கையாக அது வெளிவந்து அதுக்கான ஒரு நீதிக்கான ஒரு குரலை அது வெளிப்படுத்தக்கூடிய நிலைமையில இருக்கின்றது. நாளைய தினம் அதே 7ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி 96ஆம் ஆண்டு இதே நாளில் கிருஷாந்தி குமாரசாமி என்ற பாடசாலை மாணவி அந்த சோதனை சாவடியை கடந்து செல்கின்ற போது அங்கே கைது செய்யப்படுகின்றார். அதற்கு பின்னர் என்ன நடந்தது என்பது உலகறியும். இந்த 29 ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த ஆத்மாக்களுடைய சக்தி, அந்த வல்லமை
எவ்வளவு புனிதமானது என்பதை நாங்கள் இதன் மூலமாக உணர்ந்தோம். இன்று அன்றைய நாளிலே இன்று இந்த புதைகுழி, செம்மணி புதைகுழி என்பது ஒரு வெட்ட வெளிச்சமாக இருக்கின்றது. ஆகவே அது ஒரு கால பொருத்தமான சூழலிலே இந்த விடயம் வந்திருக்கின்றது. ஆகவே நாளைய தினம் செம்மணி அந்த சந்தியிலே, அந்த செம்மணி வளைவு பகுதியிலே ஒரு நினைவேந்தலுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. காலை 9 மணி அளவிலே அங்கே நினைவு நிகழ்வுகள் ஆரம்பித்து அங்கே அந்த நினைவுரைகள் ஆற்றப்பட்டு அங்கே அந்த அந்த ஆவண காட்சி திரையிடப்பட இருக்கின்றது. அந்த செம்மணி தொடர்பான ஆவண காட்சியும் அங்கே திரையிடப்பட ஏற்பாடாக இருக்கின்றது. ஆகவே இது ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியான ஒரு நிகழ்வாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. என்றால் இந்த செம்மணி அகலப்பட்டு கொண்டிருக்கின்ற நேரத்திலே கிருஷாந்தி குமாரசாமி அவர்களுடைய அந்த மாணவனுடைய அந்த நினைவு நாள் வருகின்ற போது என்று அதொன்றுதான் எங்களுக்கு ஒரு உறுதியாக அங்கே சொல்லக்கூடிய ஒன்றாக ஒரு அடையாளபூர்வமான விடயமாக இருக்கின்றது. ஆகவே நாளைய தினம் அங்கே இந்த நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. ஒரு கிருஷாந்தி குமாரசாமியுடைய நினைவேந்தல் ஏற்பாட்டு குழு என்ற ஒரு குழுவினால் இது அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு பொதுவாக எல்லா தரப்புகளுமே ஒரு கட்சி பேதம் இல்லாமல் இந்த நிகழ்வை நடத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு ஒரு பொதுவாக ஒரு ஏற்பாட்டு குழு ஒன்று எல்லோரையும் உள்வாங்கியதாக ஏற்பாட்டு குழு அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த ஏற்பாட்டு குழுவின் ஒழுங்குபடுத்தலில் இந்த நிகழ்வுகள் திட்டமிடப்பட்டிருக்கின்றது. ஆகவே நாளைய தினம் ஏற்கனவே அந்த அணையா விளக்கு போராட்டம் ஐநா மனித உரிமை ஆணையாளர் வருகை தந்த போது 3 நாட்கள் அந்த அணையா விளக்கு போராட்டம் மிக காத்திரமான ஒரு போராட்டமாக அது முகிழ்ந்திருந்தது. அந்த வகையிலே இப்போது செம்மணி 2ஆம் கட்டம் இன்றைய தினம் முடிவுக்கு வந்திருக்கின்ற நேரத்திலே நாளைய தினம் கிருஷாந்தியினுடைய 29வது ஆண்டு நினைவு தினம் அங்கே கடைபிடிக்கப்படுகின்றது என்பது உண்மையிலே இந்த விடயத்தினுடைய அந்த ஒரு உணர்வு ரீதியான ஒரு அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்றுதான் பார்க்கப்படுகின்றது. நன்றி ராமேந்திரன். ஆத்மாக்களுடைய சக்தி எவ்வளவு வலிமை வாய்ந்தது என்று நீங்கள் கூறும்பொழுது அதுவும் கூட கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அப்பா எவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்தது போல் தெரிந்தது. இதை எங்களுடைய தரப்பினர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவோ தியாகங்கள், எவ்வளவோ அர்ப்பணிப்புகள், 10 இல்லை 100 இல்லை 1000, எத்தனையோ ஆயிரக்கணக்கான தியாகங்கள். இவை எங்களுடைய மக்களுக்காக, எங்களுடைய மண்ணுக்காக, எங்களுடைய மொழிக்காக, எங்களுடைய இனத்துக்காக, எங்களுடைய இறமையை பாதுகாப்பதற்காக கொடுக்கப்பட்ட தியாகங்கள். இவற்றை வைத்துக்கொண்டு ஏமாற்றி கொண்டிருப்பவர்களுக்கும் இது ஒரு நல்லொரு பாடமாக நீங்கள் கூறியதுதான் எனக்கு உடனடியாக ஞாபகம் வந்து 29 ஆண்டுகளுக்கு பிறகு இப்படி அது இயல்பாகவே வெளிவந்து இது இப்பொழுது விசாரணை நடத்தப்படுகின்றது. இதிலிருந்து என்ன நடக்கப் போகின்றது சொல்ல முடியாது. ஆனாலும் இந்த நிலைமை தெரிய வந்தது தமிழர் தரப்பினருக்கு நல்லொரு பாடமாக இருக்க வேண்டும் என்று நானும் இந்த நேரத்தில் என்னுடைய மனதில் நீங்கள் கூறிய விடயங்களை கேட்டதும் நெஞ்சம் உருகி நிற்கிறது. எனவே இதை புரிந்து கொள்வார்கள் என்று கூறிக்கொண்டு இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்து செம்மணி தொடர்பாக உயிரோடை தமிழ் உறவுகளோடு பகிர்ந்து கொண்டமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். ராமதரன். நிச்சயமான இந்த ஒரு விடயத்தில் தன்னும் எவ்வாறு இந்த ஏற்பாட்டு குழுவை அமைத்தார்களோ அதே போன்று அரசியல் கலப்பில்லாமல் இந்த செம்மணியிலே வெளிப்படுகின்ற இந்த உறவுகளுக்கு நீதி கோருகின்ற விடயத்திலாவது இவர்கள் சுயலாப அரசியலை தூக்கி எறிந்து விட்டு அந்த உன்னதமான நோக்கத்தில் இவர்கள் அணிதரவார்களாக இருந்தால் அவர்களுக்கு விமோசனம் உண்டு. இல்லை, நிச்சயமாக இந்த ஆத்மாக்களுடைய தியாகம், அந்த ஆத்மாக்களுடைய அந்த அந்த அறம் நிச்சயமாக அவர்களுடைய அந்த கூட்டு சக்தி இதற்கு காரணமான சகலரையும் அவர்கள் உளவு தூரம் வெளிப்பட்டிருக்கின்ற நேரத்திலே அதற்கான நீதியை சரியான திசையில கொண்டு செல்லாமல் அதை கடந்த காலத்தை போன்று மடைமாற்றி மீண்டும் புதைகுழிக்குள் இதை மூடிமறைக்க எவரித்தனித்தாலும் அவர்களை இந்த சக்திகள் சும்மா விடாது என்பதைத்தான் இந்த இடத்துல நாங்கள் கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி. நன்றி, வணக்கம். ராமதரன். நன்றி. எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.